எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது தாங்க யூகேயில் இருக்கிற பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஒன் ஆஃப் த சேரிட்டி ஷாப்புங்க. இது எப்படி இப்போ செயல்படுதுன்னு பார்க்கலாங்க. இந்த கடை பொதுவாக வந்துட்டு ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கடை இருக்குதுங்க, அது குட்டியாக இருக்கும். அங்கே வந்து ட்ரெஸ்ஸு, டாய்ஸ், புக்ஸு இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்க. இங்கே மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ தான் வீடு காலி பண்ணுறோம், அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து யாருக்காவது கொடுக்கணும், டொனேட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு இருந்ததுன்னா, இல்லை புது வேறு ஃபர்னிச்சர் வாங்குறாங்க, பழசை டொனேட் பண்ணணுன்னா இங்கே கூப்பிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு அதை செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அதில் கிராக்கு, ஸ்டெயின்ஸ் அதெல்லாம் இல்லைன்னா அவங்களே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பர்ஃபெக்டான க்ளீனிங் சர்வீஸ் பண்ணி அதை டிஸ்பிளேயில் வச்சுடுவாங்க. யாருக்காவது பிடிச்சதுன்னா அவங்க அதை வாங்கிக்கலாங்க. இதில் வர காசு பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் சேவிங் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இது நிறைய பேத்துக்கு உபயோகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே இப்போ நம்ம டெம்பரரியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு பொருட்கள் நம்ம தாராளமாக வாங்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இங்கே வந்துட்டு வெறும் பயன்படுத்தின பொருட்கள் மட்டும் இல்லைங்க, பிராண்ட் நியூ பொருட்களுமே வச்சுருக்காங்க. யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயங்க, இங்கே இப்போ நம்ம வீடு காலி பண்ணுறோம், சில அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது போடணுன்னா இங்கே முடியவே முடியாதுங்க. டம்ப் யார்டுன்னு இருக்குது, அங்கே இது எல்லாத்தையும் உடச்சி கொண்டு போய் நம்ம எடுத்து ட்ரக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி நம்ம கவுன்சில் கிட்ட ஒரு டைம் புக் பண்ணிவிட்டுங்க, நம்ம எவ்வளோ பொருள் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த காசு பே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு காமன் பிளேஸ் சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போய் வச்சுட்டா இந்த கவுன்சிலேருந்து ஒரு வண்டி வந்துட்டு காலையில் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே வாங்குறவங்களாம் முக்கால்வாசி நிறையா பொருளை ஒட்டுக்காக சேர்த்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொல்லிடுவாங்க. இங்கே டெலிவரும் பண்ணுவாங்கங்க. ஆனால் 30 பவுண்ட் ஆகிடுச்சுங்க, இப்போது முன்னாடி 20 பவுண்டு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. சரிங்க, இப்போ இங்கே சேரிட்டி ஷாப் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.